Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியில இருந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரிக்கு அப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரிக்கு நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து நம்பர் 3 ஆண்டி பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்கேன். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கட் பீடு, ஒரு நம்பர் 3 ஆண்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 3 லைன் வர மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு ஆண்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஒரு சீக்வன்ஸை 2 சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து த்ரெட்டர்க்கெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேலோட அளவுக்கு நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி குட்டி சர்க்கிள் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு வந்து எல்லோ கலர்லேயே நம்ம சீக்வன்ஸும் எடுத்துருக்கோம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு 2 சுகர் பீடும் ஒரு சீக்வன்ஸும்.
2 சுகர் பீடு, ஒரு சீக்வென்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம வந்து பீடை ஒட்டிலுமே சுகர் பீடை ஒட்டிலுமே திரும்ப நீடில் எடுத்துகிட்டு 2 சுகர் பீடு இந்த ஃப்ளவர் மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். திரும்ப 2, இந்த லைனில் வந்து நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம். இங்கே வந்து குட்டி குட்டியான இது சர்க்கிள் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் போடணும். பேக் ஸ்டிச்சில் வர மாதிரிக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். ரெண்டு பீடுக்கு இடையில வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம 7 பீட் போட்டிருக்கோம். இங்கே போட்ட மாதிரியே போட்டுட்டு அப்புறம் திரும்ப இதில் போட்ட மாதிரியே அடுத்த லைன் போடுறப்போ இந்த பீடுக்கு நேராக போடாமல் இதுக்கு இடையில வர மாதிரிக்கு இப்போ நம்ம எல்லாமே லைன் எல்லாமே போட்டுட்டு இப்போ பீட்ஸ் வந்து அங்கங்கே ஒவ்வொரு பீட் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட் போடுறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒவ்வொரு பீடுக்குமே. இப்போ நம்ம வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது. சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. அதுமாரி நம்ம வந்து இங்கே லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கட் பீடு வந்து 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து நெக் ஃபுல்லும் முடிச்சிட்டோம் பாருங்கள். நெக் வந்து சேம் தான், நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். 2 லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கு போட்ட மாதிரியே தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல நீட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.